பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 20 verses 11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசி தனக்குத்தானே அவர் சொல்லிக்கிறாரு, அவரை திடப்படுத்தும்படியா. ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வார்னிங்காக, ஒரு எச்சரிப்பாக போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அவர் உண்மையான கடிந்து கொள்ளுதலுக்கு ஏதுவான தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவரை பகைப்பாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளையும் வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்கள ஏற்றுக்கொண்ட அளவுக்கு சரியான உண்மையான தீர்க்க தரிசனமும் ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளும் பகிர்ந்து கொள்ளும்போது மக்களாலையும் அங்கே இருக்கிற அதிகாரிகளாலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் நிறைய நேரங்களை தண்டிக்கிறாங்க, சிறைப்பிடித்து போடுறாங்க. ஏன் இந்த அதிகாரத்திலே அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னதை கேட்டு அங்கிருந்த ஆசாரியனும் அதுக்கப்புறமா அந்த ஆலயத்து பிரதான விசாரணைக்காரனான பஸ்கூரும் அவரை அடித்து அந்த சிறை காவல் வைக்கிறாங்க. அந்த காவலில் வச்ச போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப புலம்புறாரு. அவர் வழக்கமாக அவருடைய பேரே புலம்புலின் தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஆகும்னு. ஆனாலும் கர்த்தர் திடப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை அவர் மூலமாக வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி அவங்கள காவலில் வச்சு அவர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணப்படும் போது அப்பவும் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்கிட்ட அந்த கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகளை வெளிப்படுத்துவார் அந்த பஸ்கூர்கிட்ட. அப்படி வெளிப்படுத்தும் போது அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறது தான், என்ன புலம்பிட்டு இந்த மாதிரி கர்த்தர் அவரோட பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய நேரங்களில் தீர்க்க தரிசனங்களாகட்டும் இல்லை நல்ல பிரசங்கங்களாகட்டும் நமக்கும் நல்ல பிரசங்கங்கள் கேட்க தோணும். நல்ல கிருபையை பற்றின, ஆசீர்வாதத்தை பற்றின இல்லை நல்ல ஒரு செழிப்பான பிரசங்கங்கள் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு இனிமையாக இருக்கும். அதை இன்னும் கேட்கணும் அப்படின்னு தோணும். ஏன் யூடியூப்லேயே வசனம் முன்பாக நம்மளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வசனமாக இருக்கும்போது அதை தேடி போய் பார்க்க தோணும். ஆனால் சில கடிந்து கொள்கிற உபதேசமும் ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட சில நேரடியான வார்த்தைகளை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு பயமும் அதில் என்ன செய்யறதுங்க ஒரு கலக்கமும் உண்டாகுது. அந்த நேரத்தில் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில நேரங்களை ட்ரை பண்ணாமல் அந்த மாதிரியான ஆண்டவர் கடிந்து கொள்தலின் உபதேசத்தையும் சொல்லும் போது அதை வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இருக்கணும். இங்கே எரேமியா எப்படி அவங்க என்ன இஸ்ரவேலோட கீழ்ப்படியாமைனால அவங்களுக்கு என்ன நேரிடுங்கிறத வெளிப்படுத்தினாரோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்குள்ளார சரி செய்யப்பட வேண்டிய, செப்பனிடப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்கிற விதமாக இருக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்கிற விதமாக இருக்கும்போது நம்மளால் கர்த்தருக்குள்ள சரியான வாழ்க்கையை வாழ முடியும். அதை நம்ம என்னைக்கும் அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லக்கூடியவங்களையும் நம்ம எதிர்த்து நிற்கிறதோ இல்லை அவங்கள புறக்கணிக்கவோ நம்ம செய்யோம்னா, ஆனால் கர்த்தர் அவங்கள என்னைக்கும் கைவிடுகிறதா இருக்க மாட்டார். கர்த்தர் எப்பொழுதுமே அவங்களோட ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள வசனமாக எரேமியா தனக்கு சொல்லிக்கிறாரு. அவர் என்னோடு இருக்காரு பயங்கரமான பராக்கிரமசாலியா, அதனால் நான் துன்பப்பட மாட்டேன். என்னை மேற்கொள்கிறவர்கள் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். எந்த ஆசீர்வாதத்தின் கிருபையை மாத்திரமே நினைச்சவங்க அது பின்னாடியே போனாங்களோ அது நடக்காத போது அவங்களுக்கு தான் வெட்கமாக போகும் அப்படிங்கிறது எரேமியா வெளிப்படுத்துறாரு. இந்த இடத்துல நாமளும்
ஆண்டவருடைய அந்தப்படியான வார்த்தைகள் நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளை சரி செய்யறதுக்கு அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மளோடவும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருப்பார். நம்ம அப்படி செய்யும்போது நமக்கு இடர்கள் உண்டாக்கிற யாராவது வந்தாங்கன்னா அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நாம் சரியான பாதையில் கர்த்தரோட பயணிக்கும் போது நமக்கு எல்லாமே அனுகூலமாக அமைந்துடும். அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை நடத்துவார். இந்த சிந்தனையை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும் போது அது கடிந்து கொள்ளுதலாக இருக்கும் போதும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு கொடுங்க ராஜா. அதன்படி எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு சரி செய்து நடக்க எங்களுக்கு நீர் எங்களுக்கு பலத்தை கொடுங்க ராஜா. நாங்கள் செழிப்பையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் மட்டுமே எதிர்நோக்கி போகாமல் தேவன் எங்களுக்கு கண்டிப்பாய் உணர்த்துகிற வார்த்தைகளும் ஏற்றுக்கொள்ளத்தக்க மனதை எங்களுக்கு கொடுங்க ராஜா. அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வழியில் நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட போகிறதுக்காய் நன்றி தகப்பனே. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.